வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஜப்பான்ல நடந்த ஒரு கருத்தரங்கத்த ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த கருத்தரங்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கனவுகள பத்தி பேசினாங்க. கனவுகளோட முக்கியத்துவம் என்ன? கனவுகள் எப்படி நம்ம வெற்றியை நோக்கி அழைத்து செல்லுது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஒரு கனவு காணும்போது அது நம்ம மனசுல ஒரு ஆசைய வளர்க்குது. அந்த ஆசை நம்மள்ட்ட ஒரு குறிக்கோள கொண்டு வருது. அந்த குறிக்கோள அடையணும் அப்படின்னா நம்ம திட்டமிடுதல கொண்டு வருது. அந்த திட்டமிடுதலை பண்ணதுக்கு அப்புறம் செயலுங்கிற ஒன்று அந்த எக்ஸிக்யூஷனை கொண்டு வருது. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குது. அந்த வெற்றியை நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்குது, சந்தோஷமும் கிடைக்குது. இதுதான் கனவுகளோட விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தரங்கத்தில் பேசினாங்க. என்ன கனவுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு முன்னாடி முதல் படியே இந்த கனவுகள் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், நான் கூட தான் நேற்று நைட்டு நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் கனவு இல்லைங்க. கனவுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை தூங்க விடாமல் நம்ம எதையோ நோக்கி முன்னேறதுக்கான ஒரு கனவாக இருக்கணும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இளைஞர்களே கண் திறந்து கனவு காணுங்கள், அல்லது கண் மூடியபடியே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தூங்கினதுக்கு அப்புறம் வர கனவு வேற, நம் கண் மூடியபடியே தூங்காமல் கனவு காண்றது வேற. கனவுகள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாயாஜாலத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இளைஞர் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாரு அப்படின்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் அவர் மனசுல என்ன வருது? ஒரு அருமையான, அழகான, வசதியான வீடை கட்டணுங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஆசை என்ன பண்ணுது? அந்த வீட்டை கட்டுறதுக்கு தேவையான பணம் நமக்கு வேணும், அதுக்கு தேவையான நிலம் வேணும், அதுக்கு தேவையான வசதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலை அவங்களுக்குள்ள கொண்டு வருது. திட்டமிடுதல் மட்டும் இருந்தால் போதுங்களா? அதை செயல்படுத்தணும். ஸோ அதுக்காக நான் பணத்தை சேகரிக்கிறது, ஆட்களை பார்க்கறது, பொருட்களை கொண்டு வர்றது, என்ஜினியர்ஸ்கிட்ட பேசுறது, அதை பக்குவமாக கட்டடம் கட்டுறது, அதுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் வாங்குறதுங்கிற செயலில் அவங்க இறங்குறாங்க. இதெல்லாம் செய்யும்போது அந்த வீடு முழுமையாக நிறைவடையுது. அந்த வீட்டில் புதுமனை புகுவிழான்னு சொல்லிட்டு ஒன்று சந்தோஷமாக நடத்தும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்குது. அந்த வீட்டில் அவங்க சந்தோஷமாக வாழும்போது அந்த வாழ்க்கை ஒரு நிறைவடையுது. இப்போ அந்த வெற்றிக்கு முதல் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள் தாங்க. இந்த கனவுகள் ஒரு மாயாஜாலம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நமக்கு கொண்டு வருது. அதை தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், கண் திறந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கனவுகள் ஒரு நல்ல அருமையான கனவாக இருந்தது அப்படின்னா நம்மளை தூங்க விடாதுங்க. அது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையவும் ஒரு குறிக்கோளையும் ஏற்படுத்தி அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுத்து நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகுது. இந்த கனவுகளில் 2 வகை இருக்குங்க. ஒன்று விஷன், இன்னொன்று சைட். நம்ம பார்க்குற பார்வையிலே 2 வகை இருக்குது. ஒன்று சைட்டு, இன்னொன்று விஷன். சைட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் படுறது எல்லாமே சைட்டு அப்படின்னு சொல்லுவோம். விஷன்கிறது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொருளை பார்த்தோம்னா டக்குன்னு அதை பிடிச்சி போய் அதை நோக்கி நம்ம இழுத்து செல்லுது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் விஷன். நம்மளோட கனவுகள் அந்த விஷனை நோக்கி இருக்கும். ஒரு குறிக்கோளை நோக்கி இழுத்து போகிற மாதிரி ஒரு கனவாக நம்மகிட்ட வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ இந்த கனவுகளை 2 வகையாக பிரிக்கலாங்க. தனி மனித கனவு, ஒரு குழுவோட கனவாக நம்ம பிரிக்கலாம். ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு 20 பேர் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த 20 பேருமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்த 20 வருஷத்தில் அவரோட பொருள் உலகெங்கேயும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த ஒரு 30 வருஷத்தில் அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கணும், ஆனால் இந்தியாவிலே நம்பர் 1 ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு தனி மனித கனவு. அதே 10 வருஷம் கழித்து அந்த கம்பெனியில் ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா? அந்த 20 பேரும் சேர்ந்து இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சோம்னா, நம்ம நல்லா ஆசைப்பட்டு உழைச்சோம்னா, பிளான் பண்ணி உழைச்சோம்னா, தெளிவாக உழைச்சோம்னா, அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா அடுத்த 10 வருஷத்தில் அந்த 20 பேர் இருக்கிற நிறுவனம் ஒரு 200 பேர் இருக்கிற நிறுவனமாக இருக்கும். அந்த 20 பேர் அந்த இடத்துல மேனேஜராகவோ அவங்களே ஒரு தொழிற்சாலையோ ஆரம்பிக்கிற மாதிரி கனவு கண்டாங்கன்னா அந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாக வளருது. அது ஒரு குழுவோட கனவு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபேமிலி ட்ரீம்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பமாக கனவு காண்றது எதை? முன்னேற்றத்தை நோக்கி. அதாவது இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க, அந்த குடும்பம் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் என்ன பண்ணால் இன்னும் நல்ல நிலைமையில் இருக்கலாம், அங்கே இருக்கிற பசங்க என்ன கோர்ஸ் படித்தா நல்லா படிக்கலாம், அவங்களுக்கு என்ன வேலை நல்லா கிடைச்சா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி அவங்க கனவு காணலாம். அதை நோக்கி அவங்க போகலாம். அதேமாரி அவங்க வீட்டில் அவங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களோட
அவங்களோட பேரண்ட்ஸோட எதிர்காலம் வந்து எப்படி வந்து நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏதாச்சும் காப்பீடு போடணுமா, அதுக்கு ஏதாச்சும் வந்து பிளானிங் பண்ணி வீடு கட்டணுமா, அவங்க எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணுமாங்கிறது, அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட திருமணத்தை பற்றி பிளான் பண்ணி அதை பற்றி கனவு காண்றது, எப்படி இருந்தால் எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம கனவு காண்றோம் இல்லைங்களா, அந்த கனவுகள் நம்மளை வந்து வெற்றியை நோக்கி இழுத்து செல்லும். ஸோ கனவை வந்து பயனுள்ளதாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து திடீர்னு கனவு காண்ட அந்த கனவுல வந்து ஒரு ஐடியா கிடைச்சது, அந்த ஐடியாவை பின்பற்ற நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கனவு காணணும். ஏன்னா கனவுகள் நமக்குள்ள நிறைய ஆசைகளை ஏற்படுத்துது. அந்த ஆசைகள் நம்மளை வந்து குறிக்கோளை ஏற்படுத்துது. அந்த குறிக்கோளை அடையணும்னா திட்டமிடுதலை நம்ம கொண்டு வரோம். அந்த திட்டமிடுதலை நம்ம செய்யும் போது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதை சரி பண்ணும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த இடத்துல செயல் எக்ஸிக்யூஷன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வெற்றிங்கிறது ஒன்று வருது. அந்த வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷங்கிறது வருது.